கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 17.04 கோடியில் கட்டப்பட்ட 4 சேமிப்பு கிடங்குகளையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி 58 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு துறைகளில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கான அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். 48 உதவி பொறியாளர்களில் 5 பேருக்கு பணி ஆணைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உதவி வன பாதுகாவலர் 9 பேருக்கு பணி நியமன ஆணை என்பது முதலமைச்சரால் வழங்கப்பட்டுள்ளது. கட்டப்பட்டுள்ள தஞ்சாவூர் மினி டைடல் பூங்காவினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்போது ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ இன்வைட் மெசேஜ் ஹேம்லி பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இந்தியா லிமிடெட் and Mrs. Inforio Software Technologies India Limited. பல்வேறு துறை சார்ந்த புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பலருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து மிக முக்கியமான ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தகவல் தொழில்நுட்ப பணியிடங்களை உருவாக்குவதிலும் அந்த வளர்ச்சியிலும் டைட்டில் பார்க் என்பவர்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன்படி சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் டைட்டில் பார்க் என்ற அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பெருநகரங்களில் உள்ள டைட்டில் பார்க்கை போன்று சிறு நகரங்களில் நியோ டைட்டில் பார்க் என்றும் மினி டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி ஏற்கனவே ஒரு மினி டைட்டில் பார்க் ஆனது தொடங்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 மினி டைட்டில் பூங்காக்களை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி கிராமத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மினி டைட்டில் பூங்காவையும், ஓமலூர் தாலுகா ஆனைக்கவுண்டன்பட்டி கருப்பூர் கிராமத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். இதில் மிக குறிப்பாக கூற வேண்டும் என்றால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு டைட்டில் பூங்காவானது இன்றைய தினம் முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் பெரிய அளவிற்கான டைட்டில் பூங்காவிலும் இல்லை, சிறிய அளவிலும் இந்த டைட்டில் பூங்காவிலும் இல்லாமல் இருந்தது. இந்த அரசு அமைந்தவுடன் டெல்டா மாவட்டங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சிறிய அளவிலான ஒரு டைட்டில் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த டைட்டில் பூங்காவிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். கண்ணன், ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் என்னென்ன துறைகள் சார்ந்து எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள், புதிய திட்டங்களுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு, வரையறுத்து சொல்லுங்க. நிச்சயமாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 முக்கிய துறைகள் சார்பில் பல்வேறு திட்டங்களையானது தொடங்கி வைத்துள்ளார். அதில் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்பில் மிகவும் முக்கியமாக கூற வேண்டுமானால் அந்த கலைஞர் நூற்றாண்டு உணவு பொருள் சோதனை கூடம் உள்ளிட்ட 50 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 3 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் பல்வேறு நபர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் தொழில்துறை சார்பில் சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள, அதாவது 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 மினி டைட்டில் பூங்காவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். வேறு ஏதேனும் துறைகள் சார்ந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய விழாக்கள், பணிகள் இருக்கா கண்ணன் இன்றைய தினம்?
இல்ல இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கூட வேண்டும் என்றால் புதிதாக எந்த திட்டப் பணிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டவில்லை. இதில் முக்கியமாக அந்த தொழில்துறையின் சார்பில் அந்த ஒரு திட்டமானது மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. அந்த சிறிய அளவிலான மினி டைட்டில் பூங்காங்கிறது அந்த சிறிய அளவிலான திட்டங்களானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்துவிட்ட மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக கூட வேண்டும் என்றால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு தகவல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பில் உருவாக்கும் வகையில் ஒரு டைட்டில் பூங்காவானது அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். இதே போன்ற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி பொறியாளர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 48 நபர்களில் 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் வனத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள உதவி வன பாதுகாவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.